அனைவருக்கும் வணக்கம். 9 கிரகங்களின் நல்லாசி என்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும். மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி புதன்கிழமை, ஜூலை மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:12 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் இன்று அதிகாலை 5:59 மணி வரை மரண யோகம், பின்பு காலை 6:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். திதி இன்று இரவு 8:43 வரை சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்று காலை 6:12 மணி வரை, அதன் பிறகு மகாம் நட்சத்திரம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி என்கிற நல்ல சுப நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய கிரக நிலைகள்: கடக லக்னம், லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயுடன் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான் வகரமாக, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? உடல் நலம் சிகிச்சை பெற, ஆயுதங்கள் செய்ய, எந்திரம் ஸ்தம்பிக்க இன்று சிறந்த நாளாக உள்ளது. இன்றைய ராசி பலன் 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக இப்போது பார்க்கலாம். மேசம் ராசி. மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த வரையில் இன்றைய தினத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாங்க. அதே போல உங்களுடைய உறவினர்கள் மூலமாக கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறதுனால நீங்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது மிகவும் அவசியங்க. அதே போல ஒரு சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் இன்றைய தினம் நேரிடுங்க. பிற்பகலுக்கு மேலே மனதில் இனம் தெரியாத உற்சாகம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களால் இன்றைய தினம் மறைமுக தொந்தரவுகள் ஏற்படக்கூடுங்க. அதே போல என்றாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு எதுவும் வராதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுக்கு விற்பனை இன்றைய தினத்தில் சுமாராக தாங்க இருக்குங்க. அடுத்ததாக உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்கும்படியாக இன்றைய தினம் இருக்குங்க. குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. திடீரென்ற புதிய அறிமுக நபரால் உங்களுக்கு பயணங்கள் உண்டாகுங்க. பொது காரியங்களில் இன்றைய தினம் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளின் வலிந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நினைத்தது நிறைவேறுங்க. அடுத்ததாக தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றைய தினம் ஏற்படுங்க. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் இன்றைய தினம் வந்து சேருங்க. குலதெய்வ அருளால இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்று நீங்குங்க. வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இன்றைய தினம் இழுபறியாக ஏற்கனவே இருந்து வந்த வேலைகள் எல்லாமே எளிதில் முடிவடையுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு அதிகரிக்குங்க. இன்று உங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் தடை எதுவும் இருக்காதுங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவு பக்க பலமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்குங்க. அதே போல உங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாகனங்களால இன்றைய தினம் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுங்க. இதனால உங்களுக்கு மன அழுத்தம் வந்து போகுங்க. அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அலுவலக வேலையில கவனமாக இருக்கணுங்க. அதே போல இன்றைய தினத்துல அவசரப்பட்டு யாருக்குமே ஜாமீன் நிற்காதீங்க. வீட்டு ரகசியங்களே தயவு செஞ்சு இன்றைய தினத்தில் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9ங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு சாம்பல் நிறங்க.
இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே குறையுங்க. ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக கைக்கு வந்து சேருங்க. வீட்டில் உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதற்கு ஏற்றாற் போல செயல்படுவாங்க. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்யோன்யம் மேலும் அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணை வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்றைய தினம் கிடைக்குங்க. அதே போல பிள்ளைகள் கேட்டதை நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. உறவினர்கள் வருகையால உங்க குடும்பத்துல இன்றைய தினம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுங்க. அதே போல அலுவலகத்தில் வழக்கமான சூழ்நிலை தான் இன்னைக்கு காணப்படுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் விறுவிறுப்பாக நடைபெறுங்க. இதன் மூலமாக லாபமும் எதிர்பார்த்ததை விட இருக்குங்க. அதே போல இன்றைய தினத்தில் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு இன்றைய தினம் பேசுவீங்க. காணாமல் போன முக்கியமான ஆவணங்களும் இன்றைய தினம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமையை வெளிப்படுங்க. புதிய முயற்சிகள் மூலமாக இன்றைய தினம் வெற்றிகளும் கிடைக்குங்க. அடுத்ததாக இன்றைய தினத்தில் மின்னணு பொருட்களை வாங்கி குடும்பத்துடன் சந்தோஷம் அடைவீங்க. அதே போல பதவி உயர்வு கிடைக்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. மேற்கு திசையில இருந்து இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கான சூழலும் இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் யோகமான நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழலும் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத தகவலும் வந்து சேருங்க. அதே போல மிருகசீரிடம் 1, 2 பாதம் இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. உழைப்பவர்களுக்கு வருமானம் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுங்க. இன்று உங்கள் பலம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால மறைமுக எதிரிகளை இன்றைய தினம் சமாளிப்பீங்க. வெளிநாட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பரின் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல இன்று உங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களிடமே உதவி பெற்ற உறவினர்கள் நன்றி மறந்து நடப்பாங்க. வேலை இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க. அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களில் போகும்போது பொது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பிள்ளைகளின் விஷயத்தில் அலட்சியம் இன்றைய தினத்தில் வேண்டாங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசாதீங்க. அடுத்ததாக இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 9ங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்க. இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்து வருவதன் மூலமாக இன்னல்கள் அனைத்தும் விலகுங்க. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தினமாக இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. திடமாக சிந்தித்து செயல்படுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இன்று இருக்குங்க. அரசாங்க காரியங்கள் இன்று அனுகூலமாக உங்களுக்கு முடியுங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மேலும் அதிகரிக்குங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய தினம் கிடைக்குங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இன்றைய தினம் காணப்படுங்க. அதிகாரிகளை இன்றைய தினம் அனுசரித்து நடந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. பங்குதாரர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகுங்க. அதே போல உங்கள் பிடிவாத போக்கை இன்றைய தினத்துல கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. பிள்ளைகளால மதிப்பு உங்களுக்கு கூடுங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி உங்களை தேடி வருவாங்க. உங்களால பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரம் இன்றைய தினத்துல நல்லாவே சூடு பிடிக்குங்க. புதிய முதலீடுகளை செய்ய வாய்ப்பும் ஏற்படுங்க. பார்ட்னர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக இன்றைய தினம் இருக்குங்க. அதே போல பெரிய மனிதர்களின் ஆதரவும் இன்று கிடைக்குங்க. அலுவலகத்தில் வேலை சுமையும் இன்றைய தினம் குறையுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டு இன்றைய தினம் கிடைக்குங்க. பண வரவு இன்றைய தினம் தாராளமாக இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இன்றைய தினம் உண்டாகுங்க. நட்பு வட்டாரம் விரிவடையுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பண நெருக்கடிகள் அனைத்தும் விலகுங்க. அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் இன்றைய தினம் ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள்
பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பால உங்களுடைய வேலைகள் இன்றைய தினம் நடந்தே தீருங்க. இன்று உங்களுடைய பலம், உங்களின் எதிர்பார்ப்பு உடனுக்குடன் நடக்குங்க. அரசு அலுவலக வேலைகளும் சாதகமாக இன்று முடிவடையுங்க. அதே போல இன்று உங்கள் பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனையால சிலருக்கு மன அழுத்தங்கள் அதிகரிக்குங்க. உறவினர்களின் இடர்பாடுகள் மனக்கசாயம் ஏற்படுத்துங்க. அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைய தினத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அலட்சியம் கூடாதுங்க. வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுத வேண்டுங்க. தவணை தொகையை உரிய நேரத்தில் கட்டிட வேண்டுங்க. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 9ங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, கருப்பு நிறங்க. வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைய தினத்தில் சமயபுரம் மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் விலகுங்க. கடகம் ராசி. கடக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் காலையில் வழக்கமான பணிகளும் கூடுதல் கவனமும் இன்றைய தினம் தேவைங்க. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. உணவு தொடர்பான அலர்ஜி ஏற்படக்கூடும் என்பதனால வெளி வட்டாரங்களில் இன்றைய தினம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களை இன்றைய தினம் தவிர்ப்பதும் நல்லதுங்க. வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவைங்க. அலுவலகத்திலே இன்றைய தினம் பணி சுமைகள் அதிகரிக்குங்க. சக பணியாளர்கள் இன்று உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியங்க. இன்றைய தினம் விற்பனை உங்களுக்கு சுமாராதாங்க இருக்கும். சிலரின் தவறான செயல்களில் எண்ணி வருத்தம் அடைவீங்க. உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இன்றைய தினம் இழுத்தடிப்பார்கள். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். பொறுமை தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. வீட்டு செலவுகள் இன்றைய தினம் அதிகரிக்குங்க. மருத்துவ செலவுகளும் இன்று வரலாங்க. வேலை இடத்துல கவனம் குறைவால மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகலாங்க. வெளியூரில் இருந்து வரவேண்டிய செய்திகள் தாமதமாகுங்க. நட்சத்திர பலன்கள் பார்க்கலாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் குழப்பத்திற்கு ஆளாகும் நாளாக இருக்குங்க. உங்களை அவமதிக்கும் வகையில் சிலர் நடவடிக்கை இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் நெருக்கடியை உண்டாக்குங்க. வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்களை பொறுத்தவரையில் உங்களை சுற்றி இருப்பவர்களால் மன அமைதி கெடுங்க. வேலையில் இன்றைய தினம் கவனம் தேவைங்க. இன்று உங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய உதவிகள் அனுசரணையாக இருக்குங்க. அதே போல விவேகத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி உண்டாகுங்க. இன்று உங்களுடைய பலவீனம் மனைவியின் கோபம் மன சஞ்சலத்தை கொடுக்குங்க. அதே போல பிள்ளைகளும் பொறுப்பின்றி நடந்து கொள்ளும் நிலை ஏற்படுங்க. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வர்த்தகம் ஈடுபடக்கூடியவர்கள் இன்று கவனமாக இருக்கணுங்க. பங்குச்சந்தையில் கவனமாக இருக்கணுங்க. கடன் கொடுக்கும் விஷயத்தில் கட்டுப்பாடுகள் நிச்சயமாக அவசியமாக இருக்கணுங்க. அதே போல் இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 5ங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள் நிறங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சோமசுந்தர பெருமானுங்க. சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. மனதில் அடிக்கடி சோர்வுகள் ஏற்பட்டு நீங்குங்க. பிற்பகல் மேல் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமைகள் அதிகரிக்குங்க. சக பணியாளர்களால் உதவி இன்று தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகுங்க. வியாபாரத்தில் பணியாளர்கள் சிறிய அளவில் பிரச்சனை ஏற்படுங்க. விற்பனையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் சுமாராக தான் இருக்குங்க. பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு நடப்பாங்க. மனைவி வழி உறவினர்கள் இன்றைய தினம் மதிப்பாங்க. பொது நட்பால் உற்சாகம் அடைவீங்க. வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபத்தை பெருக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் இன்றைய தினம் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத வேலைகளும் இன்றைய தினம் முடிவடையும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அதே போல வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குங்க. வேலை இடத்தில் இருந்து வந்த பணிச்சுமைகளும் குறையுங்க. மன அழுத்தம் இன்று தீருங்க. மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குங்க. வியாபாரம் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக நடைபெறுங்க. அதிக வருமானமும் இன்றைய தினம் கொடுக்குங்க. இன்று நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதனால இன்றைய தினத்தில் நீங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
தன யோகம் இன்று உண்டாகும் நாளாக இன்று இருக்குங்க. இன்று உங்கள் பலம் நினைத்த காரியத்தை நடத்துவதற்காக வேகத்துடன் செயல்படுவீங்க. தொழிலுக்கான ஆதரவையும் இன்றைய தினம் திரட்டுவீங்க. இன்று உங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஏதாவது ஒரு சிந்தனையில வேலையை பாதிக்க செய்வீங்க. ஒன்று விட்டு சொந்தங்களால் பிரச்சனைகளை உண்டாகுங்க. அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்று வரவு கணக்குகள் முறையாக இருக்க வேண்டுங்க. ஆன்லைன் வர்த்தகத்தில் எச்சரிக்கை தேவைங்க. அடுத்தவர்களின் ஆசை வார்த்தைகளை இன்றைய தினம் நம்ப வேண்டாங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சிவப்பு நிறங்க. இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக இன்னல்கள் விலகுங்க. கன்னிராசி கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தேவையான பணம் இன்றைய தினம் கைக்கு கிடைக்குங்க. மனதில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணை உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்கள். மாலை வேளையில் உங்களுடைய குடும்பத்தாருடன் நண்பரோ அல்லது உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. சகோதரர் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. அலுவலகத்தில் ஏற்படும் நெருக்கடிகளை இன்றைய தினம் சமாளிப்பதற்கான சாதுர்த்தியம் உங்களுக்கு உண்டுங்க. சக ஊழியர்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்ல முறையில் இன்றைய தினம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். எதிர்பாராத பணவரவும் இன்றைய தினம் உண்டாகுங்க. உறவினர்களோ அல்லது நண்பர்களோ உங்களுடன் இன்றைய தினம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பார்கள். நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள். பழைய சிக்கல்கள் ஒன்று தீருங்க. வியாபாரத்தில் புது யுக்தியை இன்றைய தினம் கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. தொழிலில் மந்தமான சூழ்நிலையும் இன்று உண்டாகுங்க. திடீர் செலவுகள் ஏற்பட்டு சிரமங்கள் உண்டாக்குங்க. பொருள் வரவு மந்தமாக இருக்குங்க. எதிர்பார்த்த வேலை நடப்பதில் தாமதம் உண்டாகுங்க. குலதெய்வ அருளால் நல்லது இன்றைய தினம் நடக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் நன்மை உண்டாகும் நாளாக இருக்குங்க. உங்கள் செயலில் இன்று வேகமும் விவேகமும் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் தடைகளை தாண்டி வெற்றி அடைவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் 1, 2 பாதம் மேல் அதிகாரியின் ஆதரவு இன்றைய தினம் கிடைக்குங்க. தொழில் முன்னேற்றம் இன்றைய தினம் உண்டாகுங்க. இன்று உங்கள் பலம் அரசாங்க அதிகாரிகளின் உதவி பக்க பலமாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருந்து வெளியூரில் இருந்து கேட்ட உதவி வந்து சேருங்க. இன்று உங்கள் பலவீனம் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு மன அழுத்தம் குழப்பம் உண்டாகுங்க. உடனே காரியங்கள் முடிய வேண்டும் என நினைப்பீர்கள். அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்தல் வாங்கலில் இன்றைய தினம் கவனம் தேவைங்க. அந்நிய பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை கவனமாக பூட்டிவிட்டு செல்வது நல்லதுங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 1, 9ங்க. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் மற்றும் சிவப்பு நிறங்க. இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு செல்வங்கள் உண்டாகுங்க. துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அரசாங்க காரியங்கள் இன்றைய தினம் தடை தாமதங்கள் ஏற்படுங்க. அதிகாரிகளிடம் பக்குவமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்கான முயற்சியை செய்வீங்க. மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வீண் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் செலவுகளும் உற்சாகமும் ஏற்படுங்க. உடல் நலனின் கவனம் தேவைங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இன்று உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் விற்பனை இன்றைய தினம் சுமாராக தான் இருக்குங்க. பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தோடு உங்களின் நேரத்தை இன்றைய தினம் செலவு செய்வீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் நல்லவர்கள் யார் என்பதை இன்றைய தினம் கண்டு கொள்வீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் அன்பு தொல்லை குறையுங்க. வியாபாரத்தில் புது சலுகைகளும் இன்றைய தினம் அறிவிப்பீர்கள். மன உறுதி தன்னம்பிக்கை ஏற்படுத்துங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. பங்கு பரிவர்த்தனைகள் சிறப்பான உயர்வு கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். கையில் இருப்பும் கூடுங்க. அலுவலகத்தில் பதவி உயர்வு ஏற்படுங்க. உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை இருக்குங்க. இறைவன் அருளால் நல்லது இன்றைய தினம் நடக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க.
சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் இன்று தினமாக உள்ளதுங்க. உங்கள் செல்வாக்கு உயருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பூர்வீக சொத்து விவகாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது முடிவுக்கு வருங்க. வருமானம் அதிகரிக்குங்க. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் குடும்பத்தினரை இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாங்க. இன்று உங்கள் பலம். வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் நீங்க கேட்ட உதவியை செய்வாங்க. அரசு வேலைகள் உடனுக்குடன் நடக்குங்க. இன்று உங்கள் பலவீனம். உங்களின் அவசரங்களை வீட்டில் புரிந்து கொள்ள மாட்டாங்க. உறவினர்கள் தொல்லையும் சிரமத்திற்கு உண்டாக்குங்க. இன்று நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களின் பேச்சை காதில் வாங்கி கொள்ள கூடாதுங்க. ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, 3ங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்புங்க. அடுத்ததாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எம்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் விலகி செல்லுங்க. விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் மனதில் உற்சாகம் ஊற்றெடுக்குங்க. புதிய முயற்சிகள் இன்றைய தினம் சாதகமாக முடியுங்க. காரியங்களில் அனுகூல பலன்கள் உண்டாகுங்க. வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவாங்க. சகோதரர்களால் செலவுகள் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உங்கள் பணியை மற்றவர்கள் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து கொள்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் சுமாராக தான் இருக்குங்க. அதே போல இன்றைய தினத்தில தடைகளை கண்டு தளர மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. புது வேலைகள் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகுங்க. வாகன வசதி இன்றைய தினம் பெருகுங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக தான் இருக்குங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீங்க. தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. வேலை இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படுங்க. அரசு அலுவலக வேலைகள் தாமதமின்றி நடக்குங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவீங்க. பொருள் வரவு தாராளமாக இருக்குங்க. வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்குங்க. கடன் சுமைகள் குறையுங்க. வடக்கு திசையில் இருந்து இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேருங்க. இன்று குலதெய்வம் நேர்த்திக்கடன் நிறைவேற்றும் நாளாக இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாகம் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. புதிய முதலீடுகள் இன்று தயவு செஞ்சு வேண்டாங்க. அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வேலை பளு இன்று அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது நன்மை உண்டாக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு வியாபாரம் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு இன்றைய தினம் ஆளாகுவீங்க. இன்று உங்கள் பலம். புதிய முதலீடுகளை செய்வதற்காக தனித்துவமான திட்டங்களை போடுவீங்க. எதையும் நிதானமாக யோசித்து செயல்படுத்துவீங்க. இன்று உங்களுடைய பலவீனம். சில நேரங்களில் தேவையற்ற இடையூறுகள் சிரமத்தை உண்டாக்குங்க. தூக்கமின்மை உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்குங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். குறை சொல்லும் உறவினர்களை கவனமாக அணுக வேண்டுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டுங்க. பிள்ளைகளின் விஷயத்தில் அன்போடு அணுக வேண்டுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை நிறம். இன்றைய தினம் எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டாகுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உற்சாகம் நிறைந்த நாளாக உள்ளதுங்க. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் அதை சரியாக சமாளித்து விடுவீங்க. தேவையான பண வரவு இன்றைய தினம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுங்க. இருந்தாலும் உங்களுடைய கை இருப்பு எதுவும் குறையாதுங்க. சிலர் கடன் வாங்கவும் நேரிடுங்க. மாலை நேரத்தில் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு வெளியில் சென்று வருவீங்க. பிள்ளைகளின் விருப்பத்தையும் இன்றைய தினம் நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் பணியை உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தாரின் ஆதரவு இன்றைய தினம் பெருகுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை இன்றைய தினம் தீருங்க. விருந்தினர் வருகையை அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து இன்றைய தினம் உயருங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை இன்றைய தினம் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் நெருக்கம் உண்டாகுங்க. கையில் தாராளமாக பணம் இன்று புரளுங்க. வங்கி இருப்பு அதிகரிக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் நிலை உண்டாகுங்க. கடன் கட்டுவதற்கான சூழலும் உண்டாகுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. வேலை இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாங்க. நண்பரின் ஆதரவு இன்று உங்களுக்கு பலமாக இருக்குங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரையில் நினைத்தது சாதிக்கும் நாளாக உள்ளதுங்க. நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக்குங்க. பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக உள்ளதுங்க. அலுவலக பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்று முடியுங்க. எதிர்பார்த்த பண வரவு இன்று தேடி வருங்க. அடுத்ததாக இன்று உங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செய்யும் காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க. எதையும் விவேகத்துடன் அணுகுவது பக்குவமாக இருக்குங்க. இன்று உங்கள் பலவீனம் நெருங்கிய நண்பரை எதிரியாக பேசும் நிலை உருவாகுங்க. சகோதரரின் சச்சரவு உங்களுக்கு வேதனையை உண்டாகுங்க. அடுத்ததா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: 1. வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுத வேண்டுங்க. குறித்த நேரத்தில் வேலைகளுக்கு செல்ல வேண்டுங்க. அடுத்தவரின் விஷயத்தில் இன்றைய தினம் தலையிடாமல் இருக்க வேண்டுங்க. அடுத்ததாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, 6ங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கரு நீலங்க. இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் பணிச்சுமைகள், கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகி தீருங்க. மகரம் ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. தேவையான பண வரவும் கிடைக்குங்க. உறவினர்கள் சிலர் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் வாய்ப்பு உண்டாகுங்க. நண்பர்களை சந்திக்கும் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரிக்குங்க. அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லதுங்க. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்குங்க. புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் அடைவீர்கள். பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்றைய தினம் நன்றாக இருக்குங்க. கணவன் மனைவி நெருக்கம் இன்றைய தினம் உண்டாகுங்க. நண்பர்கள் ஒத்தாசையாக இன்றைய தினம் இருப்பார்கள். புதியதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் தடையின்றி செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் மறையுங்க. தொழில்துறையில் மிகுந்த முன்னேற்றம் காணப்படுங்க. வேலையிடத்தில் மேலே அதிகாரிகளின் ஆதரவு ஊக்கமளிக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்குங்க. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க. வருமானத்திற்கு தடை எதுவும் இன்றைய தினம் இருக்காதுங்க. அவசியமான பொருட்களை வாங்கும் சூழல் இன்றைய தினம் உண்டாகுங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வரவு அதிகரிக்கும் நாளாக உள்ளதுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அதே போல கேட்டு இருந்த இடத்திலிருந்து பணவரவும் உண்டாகுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று கவனம் தேவைங்க. இன்று உங்களுடைய பலம் பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சியை முறியடிப்பீங்க. இரவு பகல் பாராமல் உழைக்கும் ஆற்றல் உண்டாகுங்க. இன்று உங்களுடைய பலவீனம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசோர்வு அடைவீங்க. தேவையற்ற விஷயங்களில் மனக்குழப்பம் உண்டாகுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்: அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடாதீங்க. வங்கி வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆடம்பர செலவுகள் பண விரயத்தை உண்டாக்குங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண்கள் 9, 2ங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீல சிவப்பு நிறங்க. இன்றைய நாளில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளை குவிப்பீங்க. கும்பம் ராசி. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எதையும் இன்றைய தினத்தில் எடுக்க வேண்டாங்க. தந்தை வழி உறவுகளால் செலவு ஏற்படுங்க. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகுங்க. உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படுங்க. பள்ளி கல்லூரி காலங்களில் நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படுங்க. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்கணுங்க. அதிகாரிகளால் சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டிய சூழல் உண்டாகுங்க. ஆனாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. வியாபாரத்தில் இன்றைய தினம் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்குங்க. ராசிக்கு உள்ள சந்திரன் இருப்பதனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றதெல்லாம் வருந்துவீங்க. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமைகள் அதிகரிக்குங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. வேலை இடத்துல பிரச்சனைகள் குறையுங்க. உங்கள் திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. அரசு வேலைகள் தாமதம் இல்லாமல் நடக்குங்க. ஆடை ஆபரண யோகங்கள் இன்றைய தினம் உண்டாகுங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் செல்வாக்கு உயரும் நாளாக இருக்குங்க. பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்குங்க. மனதில் தெளிவு உண்டாகுங்க.
புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கும் முன் நன்றாக யோசிச்சு விட்டு இறங்குறது நல்லதுங்க. அடுத்ததாக இன்றைய உங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் மூலதனம் அதிகரிக்குங்க. நினைத்த காரியத்தை முடிக்க தேவையான உதவிகளை பெறுவீங்க. இன்று உங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூரில் இருந்து முக்கிய தகவல் வருவது தாமதமாகுங்க. அரசு காரியங்களில் எதிர்பார்த்த தடைகள் ஏற்படுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலையில கார் ஓட்டும்போது கவனம் சிதறாமல் இருக்கணுங்க. அலுவலகத்தில் வீட்டு பிரச்சனையை நினைக்க கூடாதுங்க. வரவு செலவு கணக்குகளில் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, 3ங்க. அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு, மஞ்சளுங்க. அதே போல இன்றைய தினத்தில் நீங்க கொச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் விலகுங்க. மீனம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அதனால பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்க. எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு கரையுங்க. சிலருக்கு குலதெய்வ பிரச்சனை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் கூடி வருங்க. அலுவலகத்தில் வழக்கமான சூழ்நிலையை இன்றைய தினம் காணப்படுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகுங்க. விற்பனையும் வழக்கம் போல தான் இன்றைய தினம் இருக்குங்க. அடுத்ததாக கணவன் மனைவியிடையே அனுசரித்து போகிறதும் நல்லதுங்க. யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாங்க. பணம் வாங்கி தருவதிலும் குறுக்கே நிற்காமல் இருப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கணிசமாக பழகுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் இன்று விவாதம் வேண்டாங்க. தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. அதே போல தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாங்க. பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. வியாபாரம் சற்று மிதமாகவே நடக்குங்க. தொழில் துறையில் தேவையில்லாமல் அலைச்சல் உண்டாகுங்க. வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய செய்திகள் தாமதமாகுங்க. அலுவலகத்தில் அதிக நேர வேலை செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படுங்க. உறவினர் வருகையால் திடீர் செலவுகள் உண்டாகுங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக உள்ளதுங்க. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து செல்லுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு அதிகரிக்கும் நாளாக உள்ளதுங்க. நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நன்மையை உண்டாக்குங்க. இன்று உங்கள் பலம் வருவது வரட்டும் என்ற சிந்தனையோடு வேலையை செய்வீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைய தினம் இருப்பீங்க. இன்று உங்கள் பலவீனம் குடும்பத்தில் அதிக நேரம் செலவிட முடியாத சூழல் உண்டாகுங்க. புரிந்து கொள்ளாத உறவினர்களால் சிக்கல்கள் ஏற்படுங்க. அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சூதாட்டங்களில் இறங்கக்கூடாதுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அலட்சியம் கூடாதுங்க. இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிவிடக் கூடாதுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இன்றைய தினம் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குவதன் மூலமாக இன்று உங்களுக்கு ஏற்பட உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் குறைத்து வெற்றியை உண்டாக்குங்க.